மீறுதலை மன்னிக்கிற தேவரீர் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் எடுத்த முடிவு தேவ சித்தம் இல்லாமல் எடுத்திருக்கலாம், அல்லது எடுத்த முடிவு நிமித்தம் இன்றைக்கு உடைக்கப்பட்டு காயங்களோடு கூட நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பழைய பாவம் என் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் சாபமாய் மாறிடுச்சு, அன்றைக்கு செய்த சில காரியங்கள் இன்றைக்கு என் தலை கண் முன்பாய் நின்று என் வாழ்க்கையை சின்னாபின்னம் ஆக்கிட்டு என்று சொல்லி ஒருவேளை இன்றைக்கு உடைந்து போய் நிற்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், ஆண்டவராகிய தேவன் மீறுதலை மன்னிக்கிற தெய்வம் என்று சொல்லி. இன்றைக்கு இந்த ஆண்டவரோ உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வமா இருப்பார். எல்லா சூழ்நிலையில் இன்றைக்கு கோணலா இருந்தாலும், எல்லாமே உங்களுக்கு நஷ்டமாய் அல்லது போராட்டமா இருந்தாலும், இன்றைக்கு உங்களுக்காய் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார் என்று சொல்லி நாங்கள் நம்புகின்றோம். தோல்வியின் எண்ணத்தோடு இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? எந்தெந்த மனுஷர்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதமா இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லார் மத்தியிலும் இந்த ஆண்டவராகிய இயேசு உங்களை கட்டாயம் குணப்படுத்தி, உங்களை சுகப்படுத்தி, உங்களை உயர்த்துவதில் 100% உண்மை.